கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இத காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 24:15 வாசிக்கிறோம். நானும் என் வீட்டோருமாம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பம். திருச்சபை குடும்பங்களில் பிறந்து வளரும் குழந்தைகள் அநேக வாலிப பருவத்தை எய்யும்போது தேவனையும் சபையும் விட்டு பின்வாங்கி போவது அதிகமாக இக்காலங்களில் காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று சிந்திப்போமானால் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட பெற்றோர்களின் கவனக்குறைவே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சபைகளில் பொறுப்புகளை வைக்கிறவர்கள் கூட அநேக வேளைகளில் தங்கள் குழந்தைகளை இழந்துவிட்டு நிற்கிறார்கள். இந்த நிலைமை கண்டிப்பாக மாற வேண்டும். விசுவாசிகளின் ஊழியம் குடும்பத்தில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளின் ஆத்ம ரட்சிப்பிற்காக மிகுந்த கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் பெற்றோர்கள் மன்றாடி ஜெபித்தல் அவசியம். அவ்வாறு ஜெபத்தோடு அவர்கள் ரட்சிப்புக்காக மிகுந்த கவனமாக உழைக்க வேண்டும். பில்லி சண்டே என்ற மிகவும் பிரபலமான ஊழியக்காரர் ஒருவர் தேவனுடைய ஊழியத்தில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என வல்லமையாக பிரசங்கம் பண்ணினார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்மணியிலிருந்து அவரது அலுவலகத்திற்கு கடிதம் வந்தது. ஐயா, நான் ஊழியத்தில் உற்சாகமாக ஈடுபட விரும்புகிறேன். ஆனால் எனக்கு 12 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவளை கவனிக்கவே நேரம் போய்விடுகிறது. அதுதான் என்ன செய்வதென்று தெரியவில்லை எழுதப்பட்டிருந்தது. அதற்கு பில்லி சண்டே, சகோதரியே, நீங்கள் ஊழியம் செய்ய வாஞ்சியாக இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் 12 பேர் கொண்ட ஒரு சபையானது ஏற்கனவே உங்களிடம் இருப்பதற்காக அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். அவரது ரட்சிப்புக்காக ஊழியம் செய்யுங்கள், அதுபோதும் என்று பதிலினார். நீங்கள் பரலோகம் செல்லும் போது வெறுங்கையோடு செல்ல முடியாது. உங்கள் கரங்களில் தேவன் கொடுத்த குழந்தையை பிடித்து கொண்டு போய் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே அவரது ரட்சிப்புக்காக இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உங்கள் மகிமையான ஆட்டுக்கிடாயும் எங்கே? உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்வாய்? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இறைமையிலே வாசிக்கிறோம். எனவே நாம் எப்படிப்பட்ட குடும்பம், நம்மளது குடும்பம் எப்படி முக்கியமான என்பதை அறிந்து சிந்தித்து செயல்பட்டு வாழ்வோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.